தன்னுடைய வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாமகவில் நிறுவன தலைவர் ராமதாசுக்கும் செயல் தலைவர் அன்புமணிக்கும் இடையே நிலவும் உட்கட்சி பூசல்தான் கடந்த சில மாதங்களாக ஹாட் டாபிக்காக இருந்து வருகிறது. தந்தைக்கும் மகனுக்குமான பணிப்போர் பாமக தொண்டர்களை திணற செய்து கொண்டிருக்கிறது. நிர்வாகிகளில் பாதி பேர் ராமதாஸ் பக்கம், மீதமுள்ளவர்கள் அன்புமணி பக்கம் என ஏற்கனவே பாமக இரண்டாக உடைந்துவிட்டது. தானே பாமகவின் நிறுவனர் மற்றும் தலைவர் என்றும், என் மூச்சு அடங்கும் வரை தான் அந்த பதவியில் நீடிப்பேன் என்றும் ராமதாஸ் கூறிக்கொண்டிருக்கிறார். அன்புமணி செயல் தலைவராக மட்டுமே நீடிப்பார் என்றும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாமக செயற்குழு கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்காத நிலையில் அவருக்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நேற்று ஒரு படி மேலாக சென்று அன்புமணி தனது பெயருக்கு பின்னால் என் பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றும், வேண்டுமென்றால் இனிஷியலாக மட்டுமே என்னுடைய எழுத்தை பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்றும் கூறினார். மறுபக்கம் டெல்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் தனக்கே பாமகவில் அதிகாரம் இருப்பதாக அன்புமணி முறையிட்டுக் கொண்டிருக்கிறார். கட்சியில் செயற்குழு பொதுக்குழுவை கூட்டும் அதிகாரம் தனக்கே இருப்பதாகவும், கட்சி நிர்வாகிகள் தன்னுடைய பக்கம் இருப்பதாகவும், மொத்தத்தில் பாமகவில் தனக்கே முழு அதிகாரமும் இருப்பதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த இருவருக்குமான மோதல் உச்சகட்டத்தை எட்டி வரும் நிலையில் ராமதாஸ் அதிர்ச்சி தகவல் ஒன்றை தெரிவித்துள்ளார். தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாகவும், வீட்டில் இந்த கருவி இருந்ததை 2 தினங்களுக்கு முன்புதான் கண்டுபிடித்ததாகவும் தெரிவித்துள்ளார். என் வீட்டிலேயே நான் உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவியை வைத்துள்ளார்கள். ஒட்டு கேட்கும் கருவியை யார் எதற்காக பொருத்தினார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் லண்டனில் இருந்து விலை உயர்ந்த ஒட்டு கேட்கும் கருவியை வாங்கி பொருத்தி உள்ளதாக ராமதாஸ் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.